ஒரு 4 வயசு பையன். ஆனா அவனுக்கு போன ஜென்மத்து நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. நான் போன ஜென்மத்துல எப்படி செத்து போனன்றத அப்படியே சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனோட பொண்டாட்டி, குழந்தைங்க, அவனோட கடைன்னு எல்லாத்தையுமே கரெக்டா அடையாளம் காட்டுறான். ஆனா இதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, போன ஜென்மத்துல அவன் தலையில எந்த இடத்துல துப்பாக்கி கொண்டு பாய்ஞ்சு செத்து போனானோ அதே இடத்துல இந்த ஜென்மத்திலையும் அவனுக்கு ஒரு தழும்பு இருக்கு. நிஜமாகவே மறுபிறவி ஒண்ணு இருக்கா? உலகத்தையே அதிர வைத்த அந்த டிட்டு சிங்கோட மறுபிறவி பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அக்டோபர் 22, 1983 அன்னைக்கு நைட்டு கரெக்டா ஒரு 7 மணி இருக்கும். ஒரு பெரிய பங்களா முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்த நபர் விடாம ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் எதுக்காக அப்படி விடாம ஹார்ன் அடிச்சாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனா அவருக்கு அடுத்தது நடக்க போறது ரொம்பவே பயங்கரமானது. அடுத்த நிமிஷமே 2 மர்மமான ஆளுங்க வெறிபிடிச்ச மாதிரி காரை நோக்கி ஓடி வர்றாங்க. காரோட ஹெட்லைட் வெளிச்சத்துல அவங்க முகத்தை பார்த்த அந்த மனுஷனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அதுல ஒருத்தனோட முகம் அவருக்கு ரொம்பவே தெரிஞ்ச முகமா இருக்கு. ஆனா இவர் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த 2 பேர்ல ஒருத்தன் இவர் துப்பாக்கியால் சூட் பண்ணிட்டான். அடுத்த கொஞ்ச நிமிஷத்திலேயே இவர் அங்கேயே செத்துட்டாரு. அந்த 2 பேர் யாரு? இவரை எதுக்கு கொன்னாங்க? அப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு டிசம்பர் 10, 1983 உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அக்ரவுல இருந்து ஒரு 9 மைல் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஊர் பேரு பாத். அந்த பையனுக்கு தொரன் சிங்கன்னு பேரை வைக்கிறாங்க. ஆனா வீட்டுல எல்லாரும் அவனை செல்லமா கூப்பிட்ட பேரு டிட்டு. அந்த குடும்பத்துல ஏற்கனவே 6 குழந்தைங்க. அவங்க வறுமையில கஷ்டப்பட்டாலும் அந்த 7வது குழந்தை தொரன் சிங்க அந்த பெத்தவங்க ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பையன் 1.5 வயசுலயே மத்த பசங்களை விட ரொம்ப தெளிவா கலகலன்னு பேச ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு 4 வயசு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா வேலை விஷயமா அவனை கூப்பிடுறாங்க. ஆனா டிட்டு கண்டுக்கவே இல்லை. திரும்ப கூப்பிட்ட உடனே கோபமா ஓடி வந்து, என் பேரு டிட்டு இல்ல, தொரன் சிங்கம் இல்ல, என் பேரு சுரேஷ் வர்மா, இனிமே என்னை அப்படித்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றான். பெத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வெறும் 4 வயசு குழந்தை தான். ஆனா அவன் பேசுறது என்னவோ ஒரு பெரிய மனுஷன் பேசுற மாதிரி இருக்கு. நீங்க என் அப்பா அம்மா கிடையாது, நான் உங்களை மாதிரி ஏழை இல்ல அப்படின்னு சொல்றான். ஒரு கட்டத்துல அந்த பெத்தவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமா போயிருது. அதோட நிறுத்தாம, இது என் வீடே கிடையாது, எனக்கு அக்ராவுல ஒரு பெரிய பங்களாவே இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சான். அங்க எனக்கு அப்பா அம்மா, தம்பி, பொண்டாட்டி, 2 குழந்தைங்கன்னு ஒரு பெரிய பணக்கார குடும்பமே இருக்குன்னு சொல்லி அவங்க பேரை எல்லாம் ஒண்ணு விடாம வரிசையா சொல்றான். முக்கியமா ஆக்ராவுல என் பேர்ல ஒரு ரேடியோ ஷாப்பே இருக்கு அப்படின்னு அந்த பையன் அடிச்சு சொல்றான். இதை கேட்ட அதிர்ச்சியான டிட்டுவோட அண்ணன் தம்பி சொல்றது நிஜம்தானான்னு செக் பண்ணி பார்க்க அவனை அக்ராவுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா டிட்டு சொன்ன அதே இடத்துல சுரேஷ் ரேடியோஸ்னு ஒரு பெரிய கடை இருக்கு. அவனோட அண்ணன், இங்க நீ ஒரு வாட்டி கூட வந்தது இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த 4 வயசு பையன் ரொம்ப கூல, என் கடையை பத்தி எனக்கு தெரியாதா, இங்கதான் நான் நிறைய ஸ்மக்லிங் டீல்ஸ் கூட முடிப்பேன் அப்படின்னு பதில் சொல்றான். இதை கேட்டு அவங்க அண்ணனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. சரி எதுக்கும் உள்ள போய் பார்ப்போம்னு கடைக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பெண் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ஒரு விதவை பெண் அப்படின்னு. டிட்டுவோட அண்ணன் மெதுவா அவங்க கிட்ட போய், இந்த கடையோட ஓனரை பார்க்கணும், சுரேஷ் இருக்காரா, அவரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அங்கிருந்த அந்த பெண், சுரேஷ் என் கணவர் தான், ஆனா அவரால் இப்போ வர முடியாது, ஏன்னா அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த அண்ணனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. டிட்டு சொன்னதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு அவருக்குள்ள ஒரு நடுக்கமே வந்துருச்சு. உடனே சுரேஷோட மனைவி உமா கிட்ட எல்லாத்தையும் விபரமா சொல்றாரு. அடுத்த நாள் உமா அவங்களோட மாமனார், மாமியார், சுரேஷோட 3 தம்பிங்கன்னு ஒரு பெரிய கூட்டத்தையே அழைச்சிக்கிட்டு டிட்டுவோட வீட்டுக்கு வர்றாங்க. டிட்டு செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் சுரேஷோட அம்மா கவனிக்கிறாங்க. சுரேஷ் சின்ன வயசுல எப்படி இருப்பானோ அதே மாதிரிதான் டிட்டுவும் இருக்கான். மத்தவங்களுக்கு தெரியாத அவங்க குடும்ப ரகசியங்கள், 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேடியோ ஷாப் எப்படி இருந்தது, இப்போ என்னென்ன மாற்றங்கள் பண்ணிருக்காங்கன்னு டிட்டு புட்டு வைக்கிறான். இதை செக் பண்ண அவங்க குடும்பத்துக்காரங்க, உன் பசங்களை உன்னால அடையாளம் காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க 10ல இருந்து 20 குழந்தைகளுக்கு நடுவுல டிட்டு சரியா சுரேஷோட பசங்க கிட்டேயே போய், இவங்க தான் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்றான். இதை பார்த்தா அந்த குடும்பமே மிரண்டு போயிட்டாங்க. நிஜமாவே சுரேஷ் தான் இப்போ டிட்டுவா மறுபிறவி எடுத்து வந்திருக்காரா அப்படின்னு ஒரு நம்ப முடியாத கேள்வி எல்லாரும் மனசுலயும் ஓடுது. அப்பதான் சுரேஷோட மனைவி உமாக்கு ஒரு யோசனை வருது. இந்த சின்ன பையன் தான் நிஜமாவே தன் கணவர் சுரேஷ் வர்மாவோட மறுபிறவி அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு நீதி வாங்கி தர முடியும்னு நம்புறாங்க. ஏன்னா குடும்பத்தை ஞாபகம் வச்சிருக்கிறவரால தன்னை கொன்னவங்களை எப்படி மறக்க முடியும்? இந்த மர்மமான விஷயத்தை எல்லாம் உமா மத்தவங்க கிட்ட மட்டும் சொல்லல, சுரேஷ் வழக்கை விசாரிச்ச போலீஸ் டீம் கிட்டையும் சொல்றாங்க. முதல்ல இதை எதையும் நம்பாத போலீஸ் டிட்டுவை நேரடியா விசாரிச்சதுக்கு அப்புறம் மிரண்டு போறாங்க. ஆதாரத்தை மட்டுமே நம்புற போலீஸ்க்கே ஏதோ ஒரு சக்தி நம்மள மீறி இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அந்த பையனுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. உனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கு, அப்போ அன்னைக்கு நடந்த அந்த கொலையை பத்தி உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. டிட்டு அன்னைக்கு சுரேஷ் வர்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு சாயங்காலம் ரேடியோ ஷாப்ல வேலையை முடிச்சிட்டு நான் கார்ல வீட்டுக்கு கிளம்பினேன். வீட்டு முன்னாடி போகும்போது ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு. என்னோட வைஃப் வந்து கேட்டை திறக்கணும்னு கார்ல இருந்து ஹார்ன் அடிச்சேன். அப்போ திடீர்னு 2 மர்ம நபர்கள் என்னை நோக்கி ஓடி வர்றாங்க. எனக்கு
பயம் வந்துடுச்சு. என்னோட வைஃப் இன்னும் கேட்டை திறக்கலையேன்னு பதற்றத்துல வேகமா ஹார்ன் அடிச்சேன். ஆனா அவங்க என் கார் கிட்ட வந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் கையில இருந்து துப்பாக்கியால என்ன ஷூட் பண்ணான். அடுத்த கொஞ்ச நிமிஷத்திலேயே நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இந்த வீடியோவோட இன்ட்ரோல நான் சொன்ன அதே விஷயம்தான். அந்த சம்பவத்துல கார்ல இருந்தது வேற யாரும் இல்ல, சுரேஷ் வர்மா தான். இப்போ அந்த சம்பவத்துக்கும் டிட்டுவுக்கும் இருக்கிற லிங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேஸ் ஃபைலில் இருந்த ஒவ்வொரு சின்ன தகவலையும் ஒரு சாட்சி மாதிரி டிட்டு சொல்ல போலீஸுக்கே தலை சுத்த ஆரம்பிச்சது. இப்போ டிட்டு அவனோட வலது பக்க தலையை காட்டுறான். அங்க காதுக்கு மேல ஒரு தழும்பு மாதிரி பர்த் மார்க் இருக்கு. அதே மாதிரி இடது பக்க தலையிலயும் ஒரு சின்ன மறு இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு சுரேஷோட வலது பக்கத்து தலையில பாய்ஞ்ச புல்லட் இடது பக்கம் வழியா வெளியே வந்திருக்கு. அந்த துப்பாக்கி குண்டு நுழைஞ்சா அதே இடத்துலதான் சுரேஷோட மறுபிறவியான டிட்டுவுக்கு இன்னைக்கு அந்த தழும்புகள் இருக்கு. ஆனா போலீஸ் நினைச்ச மாதிரி இதோட கதை முடியல. இந்த சம்பவம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு சின்ன பையன் இந்த கேஸை முடிக்க போறான்னு யாருமே நம்பல. ஆனா அதுதான் நிஜம். சுரேஷ் துப்பாக்கியால சுடப்பட்டு தான் இறந்தாருன்னு சொன்னது மட்டும் இல்லாம தன்னை சுட்டது யாருன்னு ஒரு பேரு சொல்றான் டிட்டு. அது ஆக்ரால இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவர் பேரு சித்திக் ஜோஹாதின். டிட்டு கொடுத்த அந்த பெயரை வச்சு போலீஸ் இப்போ அவங்க விசாரணையை தொடங்குறாங்க. டிட்டு சொன்ன அந்த பெயரை வச்சு போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சப்போ அந்த பிசினஸ் மேனுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் கிடைச்சது. ஒரு கொலை வழக்கை மறுபிறவி மூலமா கேஸை சால்வ் பண்ணது. இது உலக அளவுல ஒரு பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட்டது. இன்னைக்கும் மறுபிறவிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கேஸ் தான். டெல்லி யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் டாக்டர் என்.கே. சடா இந்த வழக்கை ரொம்ப காலமா கவனிச்சு வந்தாரு. அவரோட கருத்துப்படி சுரேஷோட கடந்த கால நினைவுகளும் டிட்டுவோட குழந்தை மனநிலையும் ஒன்னா கலந்ததால தான் சின்ன வயசுல அவனால அவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் சொல்ல முடிஞ்சதுன்னு சொன்னாரு. சரி, இப்போ 2024ல டிட்டு எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியுமா? 40 வயசான தோரன் சிங் இப்போ ஒரு PhD பட்டதாரி. பனாரஸ்ல இருக்கிற ஹிந்து யூனிவர்சிட்டியோட நேச்சுரோபதி அண்ட் யோகா சென்டர்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட மனைவி மற்றும் மகனோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாரு. இத பத்தி அவரே தன்னோட ட்விட்டர் எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. சுரேஷ் வர்மாவா நான் வாழ்ந்த அந்த பணக்கார ஸ்மக்லிங் வாழ்க்கையை விட இப்போ தோரன் சிங்க நான் வாழ்ற இந்த வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ ஒரு 4 வயசு குழந்தையா வந்து அதே கொலையாளிகளை போலீஸ் முன்னாடி அடையாளம் காட்டுறான். அறிவியலுக்கே சவால் விடுற இந்த சம்பவம் நிஜமாவே ஒரு மறுபிறவிதானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் மர்மம் இருக்குமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.